கஸ்தூரியாண்டல் சரவணன். கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் நேரத்துல உலக நேரத்துல நான் இன்னைக்கு சொல்ல போற சிறுகதை வாழ்க்கை எனும் வானவில். கதைக்குள்ள போலாமா? மலர் திடீரென கேட்ட குரலால் லேசாக திடுக்கிட்டு திரும்பியவளின் முகமெல்லாம் சிரிப்பு. அவளுடைய பள்ளி தோழன் ரகு. பள்ளி முடிந்ததும் அவரவர் பாதையில் பயணிக்க மலர் ஒரு தனியார் பள்ளி மழலைகளின் ஆசிரியையாக பணியாற்றுகிறாள். ரகு கல்லூரி மேல் படிப்புக்காக வெளியூர் சென்றிருந்தான். இப்போதுதான் படிப்பை முடித்துவிட்டு வந்திருந்தான். ரகு, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் நினைவெல்லாம் இருக்கா? வீட்டுக்கு வந்திருக்கலாமே. பள்ளிக்கு வந்திருக்க? அது அது வந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா உங்ககிட்ட தனியா பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான். வாயே, நடந்துகிட்டே பேசுவோம். எப்படி இருக்கு வாழ்க்கை மலர்? அதுக்கு என்ன, ஜம்முன்னு இருக்கேன் பாரு. சரி, இப்ப நீ என்ன பண்ற? படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? இப்பதான் முடிஞ்சது. வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ? நான் டீச்சர் வேலையை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை தானே? ஆமா ரகு, வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படலை. குட்டி குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம நான் படிப்பை விடலை. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் கரஸ் கோர்ஸ் வச்சிருக்கேன். அதுல சேர்ந்து ஒரு டிகிரி வாங்கிட்டேன். மேற்கொண்டு படிக்கவும் போறேன். ஒரு பக்கம் எனக்கு பிடிச்ச படிப்பு, இன்னொரு பக்கம் எனக்கு பிடிச்ச வேலை. கலக்கிட்டோம் இல்ல என்றால் சிரித்தவாறே. கன்கிராஸ் மலர். சரி, நீ ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், சொல்லு. அது அது வந்து மலர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கை முழுசும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் என தயக்கத்தோடு சொல்லி முடித்தான் ரகு. அப்படியா? இதுக்கா இவ்வளவு தயங்கின என கேட்டால் மலர் புன்சிரிப்போடு. அது இன்னமும் ரகுவின் தயக்கம் குறையவில்லை. சரி, பரவாயில்ல ரகு, உன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொன்னேன். நான் என்னோட பதில சொல்லிடுறேன். ரகு, காதல், கல்யாணம் இது எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனா அதை விட அதிகமா என்னோட அம்மா அப்பாவும் மதிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அதனால அவங்கள மதிக்கிறேன்னு சொல்லல. ரகு, உன்னை சுத்தி ஒரு நிமிஷம் பாரு. எவ்வளவு அழகான உலகம் இது. அந்த மர நிழலும், அதுல இருந்து வர காத்தும், மரத்துல இருக்கிற பறவைகளோட ஒளியும், அதுல பூத்திருக்கிற பூவும், காய்ச்சிருக்கிற காய்களும், அந்த மரத்து கீழே விளையாடுற குழந்தைகளும் பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுதில்ல? ஒரு மரத்தை சுத்தியே இவ்வளவு அழகு இருக்குன்னா இந்த உலகத்துல எவ்வளவு அழகு கொட்டி கிடக்கும். இப்படிப்பட்ட அழகான உலகத்துல நாம வர முக்கியமான காரணம் யாரு? நம்ம அம்மா அப்பா தானே. அவங்க இல்லைன்னா நாம இல்லை. ஆனா அவங்கள கேட்டு பாரு, நாம இல்லைன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க மனசை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமே தவிர அவங்க மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்ல ரகு? நம்ம பண்பே காதலும் வீரமும் கொடையும்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். அந்த காதல் திருமணத்துக்கு பின்னாடி வந்தா இன்னும் நல்லா இருக்குமே, எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்குமே. நம்மளோட வாழ்க்கையே எல்லாருடைய சந்தோஷத்துல தான் ஆரம்பிக்கணும் இல்லையா ரகு? இனிமே கொஞ்சமும் குறையாமல் பேசி முடித்தாள் மலர். ஆமா மலர், வேணா ஒண்ணு பண்ண. அம்மா அப்பா கிட்ட வந்து பேசு. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சொல்ற மாப்பிள்ளையே கட்டிக்க போறேன். அது நீயா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அது மலர், இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை இல்லாம உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறது? தயக்கத்துடனும் அவள் சம்மதித்த சந்தோஷத்துடனும் கேட்டான் ரகு. நீ சொல்றது சரிதான். என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. பொறுப்பை அவனிடம் விட்டு பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மலர். அதுதான் தெரியல. வேலை எப்ப கிடைக்கணும்னு தெரியல. அது வரைக்கும் என் அம்மா அப்பா காத்திருப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்கு சாயந்தரம் என்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க. நீ இனிமேதான் வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வரணும். அது என் கல்யாண வயசை தாண்டி நடந்தா கஷ்டம். சரி ரகு, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுவோம். கல்யாணம் ஆன உடனே நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும். அதை காப்பாத்த நமக்கு ஒரு வருமானம் தேவை. அதனாலதான் பெத்தவங்க தம் பொண்ணுக்கோ பையனுக்கோ பிற்காலத்துல எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளையோ பொண்ணோ பாக்குறாங்க. இப்ப ஏதோ ஒரு வேகத்துல இல்ல அனுதாபத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறத விட பொறுமையா நிதானமா யோசிப்போம். நீ மேற்கொண்டு படிக்கலாம், வேலைக்கு போகணும், உன்னோட குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும். இவ்வளவு முடிச்சுட்டு உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி உன் விருப்பத்தை சொல்லு. எந்த பொண்ணும் அதை மறுக்க மாட்டா. பெத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ரகு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. உனக்கே வாழ்த்துக்கள். தன் மனதில் பட்டதை அவன் மனம் புண்படாதவாறு சொல்லி முடித்தாள் மலர். மலர், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொன்ன நல்லது எல்லாம் எனக்கு கண்டிப்பா நடக்கும். ஆனா உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு அப்ப கிடைப்பாளா? ரகு, உன்னை எனக்கு பிடிக்கும், இல்லைன்னு சொல்லல.
நீ வர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நீயே என்னை பெத்தவங்க கிட்ட பேசு, அப்படி இல்லாம எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்னை வாழ்த்து ரகு. மலர், கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா என் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை உனக்கு தான். இறுக்கமாக இருந்த அவனின் மனது இப்போது சுமை இறங்கியது போல் இருந்தது. கண்டிப்பா ரகு. மென்மையான புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் இருவரும். மலர், உன்னை பார்க்குற வரைக்கும் மனசு ரொம்ப இறுக்கமா இருந்தது, இப்ப லேசா இருக்கு. ரகு, உண்மையா பேசுறியா? கண்டிப்பா உனக்கு வருத்தம் இருக்கும். நாளாக அது சரியா போயிடும். கொஞ்ச நாள் என்ன நினைக்கும் போதெல்லாம் மனசு கஷ்டப்படும், இதுதான் இயற்கை. உன் கவனத்தை படிப்பு, வேலை, பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட மாத்து. கொஞ்ச நாள்ல என்ன மறந்துடுவேன். என் மனசு அப்படியே சொல்ற மலர். இதுதான் ரகு வாழ்க்கை. மறக்க முடியாதுன்னு இந்த வாழ்க்கையில எதுவும் இல்லை. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான சொத்து மறதி. அது மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நாம வாழவே முடியாது. நம்மளோட வாழ்க்கை ஒரு வானவில் மாதிரி, வண்ணம் நிறைஞ்சது. எல்லா வண்ணமும் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கவலை. இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் ரகு. ரொம்ப தத்துவமா பேசுற மலர். எப்படி இதெல்லாம்? உன் வயசுக்கும் மீறி இருக்கு உன்னோட தெளிவு. கொஞ்சம் வியப்போடு கேட்டான் ரகு. ரகு, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே இருக்கு. வெளியே ஒருத்தர் சிரிச்ச முகத்தோட இருக்கிறத வச்சு அவரோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு முடிவு பண்றதும், வெளியே ஒருத்தர் சோகமா இருக்கிறத வச்சு அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுக்குது. அந்த அனுபவம் தான் என்னை இப்படி பேச வைக்குது. சரி, அதை விட வா என் வீட்டுக்கு. நீயும் மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல மலர், இப்போ வேண்டாம், நீயே என்ஜாய் பண்ணிக்கோ. இப்போ என் கூட ஒரு இளநீர் குடிக்கலாமா? ஓ, தாராளமா, நம்ம வாழ்க்கையை இனிப்பா தொடங்கலாமே, சிரித்தனர் இருவரும். இன்னொரு அழகான சிறுகதையோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் கஸ்தூரி ஆண்டாள் சரவணன்.